காசாவில் மின்சார விநியோகத்தை துண்டிக்கும் இஸ்ரேல், கண்டிக்கும் எகிப்து. 137 பாலஸ்தீனியர்களை கொன்ற இஸ்ரேல், ஹமாஸ் சுட்டிக்காட்டு. ஏமன் கடற்பரப்பில் இஸ்ரேலிய கப்பலுக்கு இலக்கு, கவுதிகள் எச்சரிக்கை. பறிமுதல் செய்யப்பட்ட வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் வீடு. பலுசிஸ்தான் ரயில் கடத்தல், பிரிவினைவாதிகள் தண்டவாளங்களில் குண்டு வீசி தாக்குதல். நம்பிக்கை தீர்மானத்தை நிராகரித்து போர்த்துகீசிய நாடாளுமன்றம். இன்று நெதர்லாந்திற்கு பயணம் மேற்கொண்ட பிலிப்பைன்ஸ் துணை அதிபர். அமெரிக்காவிற்கு ராஜதந்திர குறிப்பை அனுப்பும் மெக்சிகோ. காசாவிற்கு மின்சார விநியோகத்தை துண்டிக்க இஸ்ரேல் எடுத்த முடிவை எகிப்து நேற்றைய தினம் கண்டித்தது. இது கூட்டு தண்டனை மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் ஒரு அறிக்கையில் எகிப்தின் வெளியுறவு அமைச்சகம் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையை சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் 4வது ஜெனீவா மாநாட்டை மீறுவதாக விமர்சித்தது. மனிதாபிமான உதவிகளை நிறுத்துவது உட்பட மக்களை கூட்டாக தண்டிக்கும் கொள்கைகளை எகிப்து முழுமையாக நிராகரிப்பதாக அமைச்சகம் வெளிப்படுத்தியது. இதுபோன்ற நடவடிக்கைகள் காசாவில் பதட்டங்களை அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரித்தது. எகிப்து சர்வதேச சமூகம் தனது பொறுப்புகளை நிறைவேற்றவும் இந்த மீறல்களை நிறுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அழைப்பு விடுத்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய எரிசக்தி அமைச்சர் எலி கோகன் பணிய கைதிகளை விடுவிக்க ஹமாஸுக்கு அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் காசாவிற்கு மின்சாரம் வழங்குவதை உடனடியாக நிறுத்துவதாக அறிவித்தார். இஸ்ரேலிய புள்ளி விவரங்களின்படி 59 பணிய கைதிகள் ஹமாஸ் சிறையிருப்பில் உள்ளனர். சுமார் 24 பேர் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகின்றது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த ஆரம்ப 42 நாள் கட்டம் காலாவதியானதைத் தொடர்ந்து மார்ச் 2 முதல் காசாவிற்கு உணவு உட்பட உதவி ஏற்றுமதிகளை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியுள்ளது. ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் காசாவில் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலிய படைகள் குறைந்தது 137 பாலஸ்தீனியர்களை கொன்றுள்ளதாக ஹமாஸ் நடத்தும் அரசாங்க ஊடக அலுவலகத்தின் தலைவர் சலாமா மாரூப் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 10 நாட்களில் இஸ்ரேலிய படைகள் போர் நிறுத்த மீறல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இதில் இன்று காசா நகரத்திற்கு தெற்கே 5 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் 2 சகோதரர்கள் ட்ரோன்களால் குறிவைக்கப்பட்டதால் ஜனவரி 19 அன்று அமைதி ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் மொத்த எண்ணிக்கை 137 உயர்ந்துள்ளது. இதில் ட்ரபா நகரில் சுமார் 52 பேர் அடங்குவர். ராணுவ நடவடிக்கை மற்றும் பொருளாதார முற்றுகை ஆகியவற்றின் மூலம் பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் அழுத்தத்தை அதிகரிப்பதாக மாரூப் குற்றம் சாட்டினார். இஸ்ரேல் முற்றுகையை இறுக்கி வருகிறது, பொதுமக்களை இரத்தத்தில் கொள்வதை தொடர்ந்து செய்து வருகிறது என அவர் கூறினார். பாதிக்கப்பட்டவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவர். அவர்கள் இஸ்ரேலிய படைகளுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை. பெரும்பாலானவர்கள் ஆக்கிரமிப்பு நிலையங்களுக்கு அருகிலுள்ள தங்கள் வீடுகளை ஆய்வு செய்யும் போது கொல்லப்பட்டனர் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச மத்தியஸ்தர்களை தலையிட்டு இஸ்ரேல் அதன் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று மாரூப் அழைப்பு விடுத்தார். எகிப்து, கத்தார் மற்றும் அமெரிக்காவால் மத்தியஸ்தம் செய்யப்பட்டு காசா போர் நிறுத்தம் காசாவில் 15 மாத பேரழிவு போருக்கு பிறகு ஜனவரி 19 அன்று ஆரம்பித்தமையும் குறிப்பிடத்தக்கது. செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா வழியாக பயணிக்கும் எந்த ஒரு இஸ்ரேலிய கப்பலும் இப்போது ஒரு இலக்காக இருக்கும் என்று ஜேமன் கிளர்ச்சி குழு கப்பல் ஏற்றுமதியாளர்களை எச்சரிக்கிறது. காசாவிற்கு உதவி பொருட்களை மீண்டும் அனுப்ப இஸ்ரேலுக்கு கிளர்ச்சியாளர்கள் 4 நாட்கள் காலக்கெடு விதித்ததை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஹவுதி ராணுவத்தால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் மீதான ஆழமான மத, மனிதாபிமான மற்றும் தார்மீக பொறுப்பிலிருந்து உருவாகின்றன என்பதையும், காசா பகுதிக்கான கடவைகளை மீண்டும் திறக்கவும், உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் உட்பட உதவிகளை அனுமதிக்கவும் இஸ்ரேலிய அபகரிப்பு நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் என்று நம்புகின்றோம் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை செங்கடல், ஏடன் வளைகுடா, பாப்பல் மண்டேப், ஜலசந்தி மற்றும் அரேபிய கடலில் நிலைநிறுத்தப்படுவதாக அது விவரித்தது. மேலும் காசா பகுதிக்கான கடவைகள் மீண்டும் திறக்கப்பட்டு உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகள் உள்ளே அனுமதிக்கப்படும் வரை தடை அமலில் இருக்கும் என கவுதிகள் குறிப்பிட்டுள்ளன. 2023 நவம்பர் முதல் கப்பல் போக்குவரத்தை குறிவைத்து 100க்கும் மேற்பட்ட தாக்குதல்களை கிளர்ச்சி குழு நடத்தியது. இஸ்ரேலின் காசா மீதான போரில் பாலஸ்தீனியர்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக இருப்பதாக கூறியது. அந்த காலகட்டத்தில் அந்த குழு 2 கப்பல்களை மூழ்கடித்தது, இன்னொன்றை கைப்பற்றியது மற்றும் குறைந்தது 4 கடற்படையினரை கொன்றது. இது உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை சீர்குலைத்தது. இதனால் நிறுவனங்கள் தென்னாப்பிரிக்காவை சுற்றி நீண்ட மற்றும் அதிக விலை உயர்ந்த பயணங்களுக்கு வழி மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டாக்கா நீதிமன்றம் நேற்றைய தினம் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் இல்லமான சுதா சதன் மற்றும் இந்தியாவில் நாடு கடத்தப்பட்டு அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு சொந்தமான பிற சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய உத்தரவிட்டது. அவரது குடும்பத்துடன் தொடர்புடைய 124 வங்கிக் கணக்குகளும் முடக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஊழல் தடுப்பு ஆணையத்தின் விண்ணப்பத்தை தொடர்ந்து டாக்கா பெருநகர மூத்த சிறப்பு நீதிபதி ஜாகிர் ஹொசைன் ஹாலிப் இந்த தீர்ப்பை பிறப்பித்தார். பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களில் ஹசீனாவின் மகன் சஜிப் வாஷேட், மகள் சைமா வாஷேட் புட்டுல், சகோதரி ஷேக் ரெஹானா மற்றும் அவரது குழந்தைகள் துலிப் சித்திக் மற்றும் ரத்வான் முஜிப் சித்திக் ஆகியோருக்கு சொந்தமான சொத்துக்கள் அடங்கும். ஹசீனாவின் மறைந்த கணவர் அணு விஞ்ஞானி எம்.ஏ. வாஷேட் மியாவுக்கு சுதாமியா என்று செல்ல பெயர் சூட்டப்பட்டது. அவருக்கு சுதா சதன் என்று பெயரிடப்பட்டது. இதற்கிடையில் சமூக ஊடகங்கள் மற்றும் பிற தளங்களில் ஹசீனா வெளியிட்டு தவறான மற்றும் யோடிக்கப்பட்ட அறிகுறிகள் குறித்து வங்கதேச வெளியுறவு அமைச்சகம் இந்திய அரசாங்கத்திடம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. போர்த்துகல் பிரதமர் லூயிஸ் மாண்டினிக்ரோ செவ்வாயன்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்ததால் ஒரு வருடத்திற்கும் குறைவான காலத்தில் அவரது அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பங்கேற்ற 224 சட்டமன்ற உறுப்பினர்களில் மாண்டினிக்ரோவின் சமூக ஜனநாயக கட்சி, மக்கள் கட்சி மற்றும் லிபரல் முன்முயற்சி மட்டுமே அவரை ஆதரித்தன. சோசலிஸ்ட் கட்சி, தீவிர வலதுசாரி சேகா, இடதுசாரி தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி, லிப்ட்ரே மற்றும் PAN-இன் ஒரே MP ஆகியோர் அவருக்கு எதிராக வாக்களித்தனர். போர்த்துகலில் அரசியலமைப்பின் கீழ் தோல்வியுற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். மாண்டினிக்ரோவின் நிர்வாகம் இப்போது ஒரு தற்காலிக திறனில் செயல்படும் அத்தியாவசிய மற்றும் அவசர விடயங்களை மட்டுமே கையாளும். ஜனாதிபதி மார்செலோ ட்ரெபெலோ டி சௌசா பாராளுமன்றத்தை கலைத்து மே 11 அல்லது மே 18 அன்று நடைபெறலாம் என்று அவர் முன்னர் பரிந்துரைத்து திடீர் தேர்தலுக்கு அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவரது பதவிக்காலத்தில் 2 நம்பிக்கை தீர்மானங்களை தொடர்ந்து மாண்டினிக்ரோ நம்பிக்கை வாக்கெடுப்பை தொடங்கினார். குடும்பத்திற்கு சொந்தமான வணிகம் சம்பந்தப்பட்ட ஒரு வட்டி மோதல் ஊழல் காரணமாக அவரது தலைமை அதிகரித்து வரும் அழுத்தத்திற்கு உள்ளானது. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் ஷாரா டுடர்டே இன்றைய தினம் நெதர்லாந்திற்கு புறப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. உள்ளூர் நேரப்படி காலை 7:40 மணிக்கு மணிலாவிலிருந்து சாரா டுடர்டே புறப்பட்டு ஆம்ஸ்டர்டாம் நோக்கி செல்வதாக துணை அதிபர் அலுவலகம் உறுதிப்படுத்தியதாக பல செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணைக்காக தனது தந்தை முன்னாள் அதிபர் ரோட்ரிகோ டுரர்டோவுடன் ஹேக்கிற்கு செல்வதாக துணை அதிபர் முன்னதாக தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோவின் தலைநகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரசியல் பேரணியை நடத்தியதற்காக ஐநா மாநாட்டில் அமெரிக்க தூதர் விமர்சித்ததை அடுத்து அமெரிக்காவிற்கு ஒரு ராஜதந்திர குறிப்பை அனுப்புவதாக மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியா ஷின்பாம் நேற்றைய தினம் குறிப்பிட்டுள்ளார். மெக்சிகன் பொருட்கள் மீதான சில வர்த்தக வரிகளை இடைநிறுத்த வாஷிங்டன் ஒப்புக்கொள்ள வழிவகுத்த சமீபத்திய அமெரிக்க மெக்சிகோ பேச்சுவார்த்தைகள் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த பேரணி நடத்தப்பட்டது. மெக்சிகன் இடங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது கொண்டாடுவது மிக விரைவில் என ஐநா போதைப்பொருள் தொடர்பான ஆணையத்திற்கான அமெரிக்க தூதர் கார்ட்ரைட் வெய்லாண்ட் கூறினார். இந்த நிலையில் அமெரிக்க மெக்சிகோ எல்லையில் குடியேற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க மெக்சிகோவை மேலும் பலவற்றை செய்ய அழுத்தம் கொடுப்பதற்காக வர்த்தக வரிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் ஒரு பயணிகள் ரயிலை ஆயுதமேந்திய தீவிரவாதிகள் தாக்கி கடத்தி சென்று 3 பேரை கொலை செய்து 450 பயணிகளை கைப்பற்றினர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் ஒரு நடவடிக்கையை தொடங்கினர். 100க்கும் மேற்பட்டவர்களை மீட்டனர். அதே நேரத்தில் 16 தீவிரவாதிகளையும் கொன்றனர். மேலும் பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இரவு முழுவதும் கடுமையான துப்பாக்கிச் சூடு தொடர்ந்தது. கடுமையான தாக்குதலில் குறைந்தது 20 வீரர்கள் கொல்லப்பட்டனர். பலூச் விடுதலை படை உறுப்பினர் என அடையாளம் காணப்பட்டு தாக்குதல் நடத்தியவர்கள் ரயில் பாதையை வெடிக்க செய்து ரயிலை ஒரு தொலைதூர பகுதியில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பின்னர் அவர்கள் ரயிலில் ஏறி கட்டுப்பாட்டை கைப்பற்றி ஆண்களையும் பெண்களையும் பிரித்தனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.